மதுரையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 4400 கோடி ரூபாய் திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் பிரதமர் மோடி. பரமக்குடி, ராமநாதபுரம், மரக்காணம், புதுச்சேரி 4 வழிச்சாலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி அளிக்காதது ஏன்? தேர்தல் நேர பட்ஜெட்டில் கூட தமிழ்நாட்டிற்கு மோடி அரசு நிதி ஒதுக்கவில்லை என முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக இருக்கக்கூடிய கோவைக்கு மெட்ரோவுக்காக ஏன் அனுமதி தரல? கோயில் நகரமான மதுரை மெட்ரோவுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்களா? திருச்சி மெட்ரோவுக்கு அனுமதி வழங்க எது தடுக்குது? தேர்தல் கூட்டணி ஆயுள் குறைவு, அதை முறியடித்தது திமுக கூட்டணி. ஒன்றாக நின்று வரலாறு படைத்துள்ளதாக மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தேர்தல் கூட்டணியோட ஆயுட்காலம் ரொம்ப குறைவு. ஆனா திமுக தலைமையிலான நம்ம கூட்டணி அதை உடைச்சிருக்கிறோம். வழக்குகளில் இருந்து தப்பிக்க சுயநலத்துடன் கூட்டணி அமைத்துள்ளார் பழனிசாமி. சந்தர்ப்பவாத கூட்டணி சர்க்கஸ் கூடாரம் போல கலையும் என மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தேர்தலுக்காக தான் அவங்க கூட்டணியா அமைச்சிருக்காங்களாம். சர்க்கஸ் முடிஞ்சதை எப்படி கூடாரத்தை பிரிச்சு விடாங்களோ அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சதோ இவங்க மறுபடியும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரித்து தங்களுடைய நாடகத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கிறார் செந்தில் பாலாஜி. நெருக்கடிகளுக்கு தலைவணங்காத நெஞ்சுரம் கொண்டவர் என்றும் முதல்வர் ஸ்டாலின் பாராட்டு. செந்தில் பாலாஜிக்கு அவங்க கொடுத்த குடைச்சல்களை வச்சு இவர் எந்த அளவுக்கு எதிராளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் என்பது தெரியும். நெருக்கடிகளுக்கு தலைவணங்காம நெஞ்சுரத்தோட எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். கோவையில் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாட்டுக்கு வந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. கட்சி துண்டுகளை வீசி வரவேற்பு அளித்த தொண்டர்கள். திமுகவில் இணைந்தார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். ஆற தழுவி வரவேற்ற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். பேரறிஞர் அண்ணா, கருணாநிதி வழியில் ஸ்டாலின் நடத்தும் திமுகவில் பெருமகிழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். சட்டமன்றத்தில் தாயுள்ளத்துடன் அனைத்து கட்சியினரையும் ஸ்டாலின் அரவணைத்து செல்வதாகவும் பன்னீர்செல்வம் பாராட்டு. அண்ணா காட்டிய வழி, கலைஞர் காட்டிய வழியில் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கின்ற அரசியல் பண்பாரோடு தளபதி அவர்கள் கட்சியையும் ஆட்சியும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்து திமுகவில் பெருமகிழ்ச்சியோடு நான் இணைந்திருக்கிறேன். இன்னைக்கு அனைத்து மக்களாலும் பாராட்டப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்துடைய தாய்மார்கள், பெண்களுக்கு மிகவும் பாராட்டப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத்தும் திமுகவில் இணைந்தார். எம்எல்ஏ ஐயப்பன் மற்றும் ஆதரவாளர்களும் திமுகவில் ஐக்கியம். அரசியலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு சர்வாதிகாரி என ஓ பன்னீர்செல்வம் காட்டம். இனி எந்த காலத்திலும் பழனிசாமி வெல்ல முடியாது என்றும் பேட்டி. அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கியிருக்கிறார். அன்பானவர், பண்பானவர், அடக்கமானவர் ஓ பன்னீர்செல்வம் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிவு. தாய் கழகத்திற்கு வரவேற்பதாகவும் மகிழ்ச்சி. திமுக
திமுகவில் இணைந்ததை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் ஓ பன்னீர்செல்வம். ஆதரவாளரும் உசிலம்பட்டி எம்எல்ஏவுமான ஐயப்பனும் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். திமுகவின் துணை பொதுச் செயலர் பதவி ஓ பன்னீர்செல்வத்திற்கு கிடைக்க வாய்ப்பு. பன்னீர்செல்வம் உட்பட மூவருக்கு தேர்தலில் போட்டியிட இடம் கிடைக்கலாம் என்றும் தகவல். நாடகமெல்லாம் அம்பலப்பட்டு நின்றதும் ஓனர் வாசப்படிக்கே போயாச்சோ. திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வம் மீது அதிமுக கடும் விமர்சனம். ஜெயலலிதாவை மறந்து சுயநலமே வாழ்க்கையாக கொண்டுள்ளார் பன்னீர்செல்வம் என முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி விமர்சனம். திமுகவுடன் சதித்திட்டம் தீட்டியவர் பன்னீர்செல்வம் என்று CV சண்முகமும் தாக்கு. இந்த நாட்டினுடைய தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலகிற்கு அடையாளம் காட்டினோரோ அந்த தீய சக்தியான கருணாநிதி அவருடைய மகன் தலைமையிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறார். இது ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் முடிவு துரதிருஷ்டவசமானது என சசிகலா கருத்து. தீய சக்தி திமுகவை தாய் கழகமாக நினைத்து இணைந்தது தவறு என்றும் பதிவு. பாஜக சொல்படி நடக்கிறார் என்று கூறப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தது வரவேற்கத்தக்கது. ஓ பன்னீர்செல்வம் வருகையால் மதசார்பற்ற கூட்டணி மேலும் பலம் பெறும் என்றும் திருமாவளவன் கருத்து. ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததன் மூலம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மேலும் வலிமை கூடியிருப்பதாக நான் நம்புகிறேன். அவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மகிழ்ச்சியோடு வரவேற்று வாழ்த்துகிறோம். நாளை தொடங்குகிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை. கூட்டணி சிக்கல் முடிவுக்கு வந்ததால் டெல்லிக்கு பச்சை கொடி காட்டிய அறிவாலயம். இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் முதல் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. மார்ச் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறது திமுக. தாவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல். கடந்த 2 ஆண்டுகளாக விஜய் பிரிந்து வாழ்ந்து வருவதால் விவாகரத்து கோருவதாக மனு. தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணம் பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுக்க புதிய யுக்தி. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் எனவும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உறுதி. சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அமலாக்கத்துறையின் தலைமை இயக்குநர். அமைச்சர் K நேரு மீதான புகார் குறித்து அமலாக்கத்துறை விசாரித்து வரும் நிலையில் முக்கிய ஆலோசனை. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் புகார் வழக்கிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மணீஷ் சிசோடியாவை விடுவித்தது டெல்லி நீதிமன்றம். ஆதாரமில்லாமல் கெஜ்ரிவாலை 156 நாட்களும் சிசோடியாவை 534 நாட்களும் சிறையில் வைத்ததாக CBIக்கு கண்டனம். CBI வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின் கதறி எழுந்த டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால். கடவுள் நம்முடன் இருக்கிறார் என உருக்கம். வெறும் யூகத்தின் அடிப்படையில் ஒரு கதையை உருவாக்க CBI முயற்சித்திருக்கிறது. CBI அதிகாரிகள் மீது துறை ரீதியான விசாரணைக்கு பரிந்துரைப்பதாகவும் டெல்லி நீதிமன்றம் அதிரடி.
நெருக்கடிகளை உறுதியோடு எதிர்கொண்டதாக கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியாவுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. விசாரணை அமைப்புகளின் மாண்பை அடகு வைப்பதை ஒன்றிய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் பதிவு. கிருஷ்ணகிரியில் 2 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கொடூரம். திமுக இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளர் போக்சோ சட்டத்தில் கைது. வெறி பிடித்த மிருகங்களை வளர்த்து விடுகிறது அறிவாலயம். கிருஷ்ணகிரியில் திமுக இளைஞரணி நிர்வாகி போக்சோவில் கைதானதை சுட்டிக்காட்டி நயினார் நாகேந்திரன் விமர்சனம். ரயில் பயணிகளின் சிரமத்தை குறைக்க கூடுதலாக 20 சிறப்பு மின்சார ரயில்கள். தாம்பரம் முதல் சென்னை கடற்கரை வரை இன்று முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கம். கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்பு. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1,19,360 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 2 நாட்களில் 240 ரூபாய் குறைந்தது. இன்றைய வர்த்தகத்தில் இந்திய பங்குச்சந்தைகளில் கடும் சரிவு. முதலீட்டாளர்களுக்கு 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 3ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை சற்று உயரக்கூடும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 133 ஆப்கன் தலிபான் போராளிகள் உயிரிழந்ததாக தகவல். இரு நாடுகளும் திறந்த போர் நிலைக்கு சென்றுள்ளதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் சூழ்ந்துள்ள போர் மேகம். தற்கொலை படையை தயார் நிலையில் வைத்திருப்பதாக தலிபான் அறிவிப்பால் பதற்றம்.